சிபிஎஸ்சி சயின்ஸ் செக்ஷன் டி கொஸ்டின்லேருந்து 34th கொஸ்டின் பண்ணலாம் பாருங்கள். ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பண்ணலாம். தி பவர் ஆஃப் ஏ லென்ஸ் எக்ஸ் இஸ் -2.5 diopter. நேம் தி லென்ஸ். அப்போ மைனஸ் சொன்னதுனால இந்த லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸ்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்து டிட்டர்மைன் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இன் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? 1/ஃபோக்கல் லென்த். இது மீட்டரில் வரும். சரிங்களா? அப்போது ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/பவர். அப்போ 1/பவர் போட்டிங்கன்னா பவர் வந்து -2.5ன்னு இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ இது சால்வ் பண்ணால் -0.4 மீட்டர் வரும். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 100ல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 40 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. -40 சென்டிமீட்டர் தான் ஃபோக்கல் லென்த்துக்கான ஆன்சர். அடுத்து ஃபார் விச் ஐ டிஃபெக்ட் ஆஃப் விஷன் வில் அன் ஆப்டிஷியன் prescribe this type of lens as a corrective lensனா மயோபியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஷார்ட் சைட்டட் பர்சன் எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி வேல்யூ ஆஃப் மேக்னிஃபிகேஷன் எம் ஃபார் ஏ லென்ஸ் இஸ் -2 சொல்லியிருக்காங்க. அப்போ m ஈக்குவல் டு -2 சொல்லியிருக்காங்க. மேக்னிஃபிகேஷனுக்கு v/u ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? சரிங்க. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் 20 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? -20 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி இமேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ லென்ஸ் எப்படி இருக்குது? இங்கே தான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அப்போது இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜாக ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் தி இமேஜ்னா இமேஜ் வந்து இன்வெர்டட். அதாவது இமேஜ் வந்து என்னது? ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்வெர்டட் இருக்குது. ரியல் இமேஜ் ரியலாக ஃபார்ம் ஆகுது. அடுத்து மேக்னிஃபைடு மேக்னிஃபைடுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, சைஸ் ஆஃப் தி இமேஜ் கம்பேர்ட் டு தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போது மேக்னிஃபிகேஷனுக்கு இமேஜ் சைஸ் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் வந்து இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ். அதாவது ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன். அது வந்து -2. அப்போது ஹைட் ஆஃப் தி இமேஜ் இஸ் ஈக்குவல் டு -2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ வந்து செகண்டுக்கு வந்து என்ன வரும்? டபுள் தி சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் டபுள் தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அடுத்து பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், v இஸ் ஈக்குவல் டு -2u போட்டுக்கலாமா? அப்போது -2 இன்ட்டு u வந்து -20. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகிறது வந்து 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். சைன் ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டடாக இருக்கு இல்லையா? அதனால் ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தி நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் டூ lenses A and B are 10 cm and 20 cm respectively. Which one of the two will show ஹை டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லென்ஸ் எடுத்துக்கணும். இப்போ லைட்ரே வந்து பேரல் பீம் ஆஃப் ரே வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகும்னா ஃபோக்கஸில் கன்வர்ஜ் ஆகும். அப்போ இந்த ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லைங்களா? ஆப்டிக்கல் சென்டர் டு ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா? இந்த ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா கன்வர்ஜ் ஆகிருக்கும். பாருங்கள், ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா தூரமாக போய் கன்வர்ஜ் ஆகும் இல்லையா? கன்வர்ஜிங் கம்மியாக இருக்கும். அப்போது கன்வர்ஜிங் வந்து அதிகமாக ஹை ஆர்டர் கன்வர்ஜிங்காக இருக்கணும்னா ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கணும். அப்போ 10 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா? இந்த லென்ஸுக்கு தான் எப்படி இருக்கும்? கன்வர்ஜன்ஸு ஹை ஆர்டராக இருக்கும், ஹை டிகிரியாக இருக்கும். ஹை டிகிரி அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம். ஹையர் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?